இது எப்படி இருக்கு? என்ன அபி, உன் டிசைனை பத்தி நான் சொல்லுமா? நான் சூப்பரா இருக்கு. என்ன சூப்பரு? ஏன் கணேசா, நல்லா இல்லையா? அட நீ வேற ஒண்ணு அபி, இதெல்லாம் வந்து சூப்பருக்கு மேல சூப்பரோ சூப்பரு. நீ வேணா பாரு அபி, நாளைக்கு காலையில அசோக் சாரே உன்னை கூப்பிட்டு இன்னொரு சென்ட்ரலா உனக்கு கொடுத்துருவாரு. நைட்டு டிசைனை போட்டு இங்க தானே வச்சுட்டு போனோம். ஆமா அபி, நானும் உன் கூட தானே வந்தேன். அப்புறம் எப்படிக்கா வெறும் போர்டு மட்டும் இருக்கு? அதான் எனக்கு ஒன்றும் தெரியல அபி. ஒருவேளை ஆபீஸை கிளீன் பண்ணவங்க எங்கேயாவது எடுத்து தூக்கி போட்டிருப்பாங்களோ? அக்கா எங்கேயுமே இல்லையக்கா. ஐயோ, இங்க தானே டிசைன் பண்ணி வச்சோம். எங்க போயிருக்கோம்? ஒருவேளை குப்பையில போட்டிருப்பாங்களோ? அபி, இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ். நான் கிழிச்சதை கூட கையோட எடுத்துட்டு வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டேன் மேம். கண்டிப்பா சொல்றேன் மேம், அபியால எதுவுமே செய்ய முடியாது. சிரிச்ச முகமாவே பார்த்து பழகுன அசோக்கோட இன்னொரு முகத்தை இன்னைக்கு அபி பார்க்க போறா. அப்போ சீக்கிரம் இந்த கம்பெனியை விட்டு அவளே போயிடுவாளா மேம்? மீட்டிங்க்கு வர டைம் ஆச்சு. இப்ப என்னக்கா பண்றது? ஏதோ இந்த ஆபீஸ்ல தப்பா இருக்கு அபி. அன்னைக்கு இந்த மெஷின் எல்லாம் ஷார்ட் ஆயிருந்தது. இன்னைக்கு நீ வரைஞ்சு வச்ச டிசைன் எல்லாம் காணும். அபி, யாரும் நமக்கு எதிரா சதிவேலை பண்றாங்க. பேசாம அசோக் சார் கிட்ட இதை பத்தி சொல்லிடலாமா? நம்ம ஒன்னும் ஸ்கூல் குழந்தைங்க இல்ல கணேசா. இன்னொருத்தவங்களை பத்தி, அதுவும் நம்ம கூடவே வேலை பார்க்கறவங்கள பத்தி நாமளே குறை சொல்றது தப்பு. இப்போ மீட்டிங்க்கு எப்படி அபி போவ? ஹாய். குட் மார்னிங் சார். ஹாய் அசோக். ஹலோ. கிளைண்ட் இன்னும் வரல? வந்துருவாங்க. சுபத்ரா, எவ்ரிதிங் இஸ் ரெடி? எஸ் சார். சீஃப் டிசைனர் வந்துட்டா மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் வரலையா? வந்துட்டாங்க சார். ஐ திங்க் மீட்டிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. தனு, மீட்டிங் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? மறுபடியும் நீ வரைய போறியா? ஆமாங்கா. அபி, இன்னும் 10 நிமிஷத்துல நீ வரைஞ்சிட முடியுமா? நம்ம அசோக் சார் தப்பா நினைச்சு பாருல. ஏங்கா தப்பா நினைக்க போறாரு? நேத்து வரைஞ்சு வச்சதே நீ காணும். யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு உண்மையை சொன்னா புரிஞ்சு பாருக்கா. நம்ம இந்த ஆபீஸ்க்கு இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கோம். இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் பழைய ஆளுங்க. எப்படி இருந்தாலும் நான் யார பத்தியும் குறை சொல்ல போறது இல்லைன்னு சொல்லிட்டேனே. கொஞ்சம் பேசாம இருங்க.